திமுகவின் சரவணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சருடைய அறிவிப்பை பார்த்திருப்பீங்க. காலையிலேயே அதிரடி அறிவிப்பாக இருக்கிறது. எப்பவுமே 5ஆம் தேதி தான் இந்த பணம் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையிலே 13ஆம் தேதியே இந்த 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்ல, இந்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கான முன்பணமாக 3000 அப்படிங்கிறது சரி, இந்த கோடை கால சிறப்பு தொகை 2000 ரூபாய் அது எப்படி பார்த்துக்கிறது? மகளிர் வாழ்க்கையிலே மேன்மை பெற வேண்டும் என்பது தமிழ்நாட்டு முதல்வரின் எண்ணமாக இருந்து வந்தது. இதற்காக பல திட்டங்களை நிறைவேற்றி வந்திருக்கிறோம். இந்த 5 ஆண்டு ஆட்சியின் முத்தாய்ப்பாக 2000 ரூபாய் கோடைக்கால செலவுகளுக்காகவும் 3000 ரூபாய் இந்த 3 மாசத்துக்கு சேர்த்து கொடுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, எப்படியாவது இந்த திட்டத்தை நிறுத்தி இதனால திமுகவிற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பாஜகவும் மற்றவர்களும் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்ற தகவல் தலைவருக்கு தெரிஞ்சதால அதை முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கில இந்த 3 மாசத்துக்கான தொகையை முன்னாடியே போட்டுட்டு, கோடை காலத்துல நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்கூல்ஸ் மூடுவாங்க, புது ஸ்கூல்ஸுக்கு பசங்க அடுத்த ஸ்கூலுக்கு போவாங்க, பல செலவுகள் இருக்கும். அதையும் மனதில் வைத்துக்கொண்டு இப்படி ஒரு சிறப்பான திட்டத்தை அறிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் முதல்வர். அதை விட முக்கியமாக அடுத்த வருடத்திலிருந்து கண்டிப்பாக அடுத்த திமுக ஆட்சி தான் 2.0ல இது 2000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை பெண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி என்றுதான் சொல்ல வேண்டும். இல்ல, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கான முன்பணமாக 3000 அப்படிங்கறத ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது. இந்த கோடை கால சிறப்பு தொகை 2000 அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம்? தொடர்ந்து விமர்சனங்களை வைக்கிறாங்களே, இது வாக்கரசியலுக்காக அறிவிப்பு அப்படின்னு. விமர்சனங்களை வைக்கக்கூடியவர்கள் விமர்சனங்களை வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். இவங்க பீகார்ல 10,000 ரூபாய் கொடுக்கும் போது விமர்சனங்களை வைத்தார்களா? அப்போ வாயை மூடிக்கொண்டுதானே இருந்தார்கள். மகாராஷ்டிரால தமிழ்நாடு திட்டத்தை பார்த்து காப்பி அடித்து தேர்தலுக்கு முன்னால 3 மாசத்துக்கு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. அதையெல்லாம் விமர்சனம் செய்தார்களா? இது ஒரே கேள்விதான். இதனால தமிழ்நாட்டு பெண்கள் பலன் அடைவார்களா, அடைய மாட்டார்களா? அது மட்டும்தான் கேள்வி. மற்றது எல்லாமே வெற்று கூச்சல் தான். அதை அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய முதற்கட்ட வாக்குறுதியில 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும், குலவிளக்கு திட்டத்தின் கீழ் உயர்த்தி வழங்கப்படும் சொல்லியிருந்தாரு. தற்பொழுது அதே வாக்குறுதி தான் அளிக்கப்பட்டிருக்கா? திமுகவுடைய முதல் வாக்குறுதின்னு இதை எடுத்துக்கலாமா? முதல்ல 1000 ரூபாய் மகளிருக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னும் பொழுது அது சாத்தியமே இல்லை என்று பிதற்றியவர் தான் இவர். உடனே அடுத்து என்ன பண்ணாரு, போய் நாங்களும் 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னாங்க. எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டா அதற்கு பதில் இல்லை. இதே போல திமுக இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட இருக்கிறது என யூகித்துக் கொண்டு, யூகத்தின் அடிப்படையில எப்படியும் ஆட்சிக்கு வரப்போறதில்ல அப்படின்ற நோக்குல ஒரு அறிவிப்பை கொடுத்தார். அதை ஒட்டி வந்த அறிவிப்பு அல்ல இது. இது மகளிர் உரிமை தொகை என்பது திமுகவிற்கு சொந்தமான திட்டம். அதுல அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ஜெயித்த பிறகு அது 2000 ரூபாயாக கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு உன்னதமான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். தயவு செய்து இதனை திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வாக்குறுதியோடு ஒப்பிடாதீர்கள். ஏற்கனவே ஜனவரியில பொங்கலுக்காக 3000 ரூபாய் ஆல்ரெடி கொடுத்திருக்கிறோம். இந்நிலையில இன்னும் பிப்ரவரியில மீண்டும் ஒரு 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அப்ப 8000 ரூபாய் கிட்ட இந்த வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் விமர்சனத்துக்குள்ளாகதா? அதுக்கு தெளிவான ஒரு கருத்தை முதல்வர் முன்வைத்திருக்கிறார். நம்முடைய பொருளாதார வளர்ச்சி ஒரு சிறப்பான முறையில இருக்கிறது, நம்மால் இதை செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஒரு கான்பிடன்ஸை கொடுத்திருக்கார். அதற்கான பதிலையும் அதிலே சேர்த்துதான் கொடுத்திருக்கிறார். எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கத்தான் செய்வார்கள். அவங்க இதை தவறுன்னு சொல்லி போராட்டம் நடத்த சொல்லுங்களேன் பார்ப்போம். தமிழ்நாட்டு மக்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்று பார்ப்போம். ஏன் கொடுக்குறாங்க, கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்த சொல்லுங்க. நேற்று நாடாளுமன்றத்துல நிர்மலா சீதாராமன் தமிழகத்தினுடைய கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இது போன்ற அறிவிப்புகள் உங்களுடைய நிதி சுமையை மேலும் அதிகரிக்காதா? இல்ல, இப்போ கடன் நமக்கு எஃப்ஆர்பிஎம்னு ஒரு சட்டம் இருக்கிறது, பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் பேலன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அந்த சட்டத்தின்படி ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளதான் நம்ம ஜிடிபியோடைய
ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளதான் கடன் இருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுடைய கடன் அந்த வரம்புக்குள்ளதான் இருக்கு. 2021 27.5% இருந்தது. அது இப்போ 26% குறைந்திருக்கிறது. இப்படி வந்து அந்த கடனையும் சரியான முறையில் தான் ஹேண்டில் செய்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு. ஒன்றிய அரசு பாத்தீங்க அப்படின்னா 2 லட்சம் கோடி 200 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. அவங்க ஜிடிபி டெட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 58%, 58% இருக்கு. ஸோ அவர்களுக்கு இத பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது. 200 லட்சம் கோடி கடன் நம்முடைய ஜிடிபியில 58% வாங்கி வைத்துக் கொண்டு இப்படிப்பட்ட கடனை பத்தி பேசுவ அவர்களுக்கு எந்த யோக்கியதையும் கிடையாது. நன்றி திரு சரவணன். இணைப்புல உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.